guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆக்சுவலா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சென்னையில ஒரு காலேஜ்ல வேற சவுண்ட் விட்டுட்டு இருக்கு. லெக்சரரா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க காலேஜில் ஒரு ஃபேஷன் ஈவெண்ட் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த ஷேஷ்லாம் போடுவோம் இல்லையா, அது வந்து ரெடி பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க, கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நாங்கள் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஷேஷ்லாம் நாங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு. மேலே வந்து இப்போது எழுதிட்டுருக்கோம். ஸோ நானும் என்னோடய நாத்தனாரும் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க, ஷேஷ் வந்து ரெடி பண்ணுற வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஷேஷு இப்போ பண்ணிவிட்டு அதில் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க எம்ப்ராய்டிங் போடுற மாதிரி கேட்டாங்க. பட் எம்ப்ராய்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வருதுன்றதுனால இந்த மாதிரி மெத்தட் போகலான்ட்டு இது ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இது ஈஸியாக இருக்கும்னு தான் நினச்சோம். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்காக தான் இருக்குது. ஜோ, என்னம்மா பண்ணுறீங்க? என்னோட நாத்தனாரை பார்த்திங்கன்னா நான் இது செய்கிறதுக்காக தான் அன்றைக்கி வரவே சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அந்த ஒன்று செஞ்சு முடிக்கிறதுக்கே அன்றைக்கி நைட் வரைக்கும் ஆகிடுச்சு. அதுவும் இந்த இவன்லாம் இருக்கான் பாருங்களேன், இவனை வச்சுட்டு செய்கிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆகிடுச்சு. ஆமாம், நான் வீடியோவும் என்னால் ஒழுங்காக எடுக்க முடியல, இது ஒழுங்காக செய்யவும் முடியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே கட் பண்ணிட்டோம். கட் பண்ணுறதே அதில் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக தான் இருந்துச்சு. கட் பண்ணி எடுத்துட்டோம். பட் ஆனால் அந்த எழுதி முடிக்கிறதுக்கு அன்றைக்கி ஹாஃப் டே ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ என்ன மாதிரி அலைன்மெண்ட் வைக்கணும், எப்படி வச்சா கரெக்டாக வரும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்து பண்ணுறதுக்கு அன்றைக்கி ஹாஃப் டே ஆகிடுச்சு. அதுவும் இந்த குட்டி வாண்டு இருக்குது பாருங்கள், அதை வச்சுட்டு பண்ணுறதுக்குள்ளே எங்கள் 2 பேருக்கும் பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. அன்றைக்கி அவனுக்கு லீவ் வேறையா, ஸோ அதனால் வீட்டில் தான் இருந்தான். அப்புறமே என்னென்னா அவங்க அன்றைக்கி அவங்க ஒர்க்கில் இருக்காங்க. நான் இதுக்காக அவங்கள லீவ் போட்டு வர சொன்னேன். பட் ஆனால் அன்றைக்கி ஒன்று தான் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சரி இன்னொரு நாள் லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நான் தான் கம்ப்ளீட் பண்ணேன். கட் பண்ணி கொடுத்தது வந்து அவங்க தான், மற்றதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணது வந்துட்டு நான். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒன்று பண்ணி முடித்தோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் இல்லையா. ஸோ அதனால் ஒன்று பண்ணி முடித்தோன்னே ஸோ இவ்வளோ தான் இப்படி தான் அப்படின்னு தெரியவும் அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து சரி ஒரு நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நான் விலாகாக எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இது ஒன்று தான் முடிஞ்சுது ஒரு நாளில். ஸோ அதனால் அடுத்தடுத்து வரதெல்லாமே நான் வந்துட்டு ஷார்ட்ஸாக தான் எடுத்தேன். ஏன்னா நான் மட்டும்தான் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ஸோ அதனால் தனியாக ஷார்ட்ஸாக தான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தடுத்த கிளிப்பிங்ஸில் நான் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது முடிக்கிறதுக்கு எனக்கு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days அந்த மாதிரி ஆயிடுச்சு. சில விஷயம்லாம் பார்க்கும்போது இது ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சி எடுத்து பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எடுத்தது தான் இதுவும் ஈஸியாக இருக்கும்னு தான் நினச்சேன். பட் ஆனால் அது வந்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஏன்னா அது எழுதி அது காஞ்சு அதை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் போட்டு டைம் ஸ்லாப் போட்டு எல்லாத்தையும் எடுத்தேன். ஏன்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லையா. ஸோ அதனால் தனியாக வச்சு எடுக்கணுன்றதுனால நான் அப்படியே வந்து செவுத்தில் வந்து அதை சாய்ச்சி வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து ஷார்ட்ஸாக தான் எடுத்தேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்டாண்டு வந்து கடையிலே விட்டுட்டு வந்துட்டேன், வீட்டில் இல்லை. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நான் வந்துட்டு போர்ட்ரேட்டில் எடுத்துட்டேன். பரவாயில்ல, இது வந்து ஃபுல்லாகவே டைம் ஸ்லாப் பண்ணி தான் இருக்கும். பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதில் வந்துட்டு எழுதி அந்த டென்சில்ஸ் வச்சு எழுதி அதுக்கப்புறம் வந்து அது மேலே வந்து கிளிட்டர் ஒர்க்ஸ் பண்ணணும். அவள் வந்து அந்த மாதிரிலாம் கேட்கல.
வந்து நார்மலாக எனக்கு எழுதி கொடுத்தா போதுன்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம எது ஒன்று பண்ணாலும் நமக்கு சாட்டிஸ்ஃபைங்காக ஒன்று பண்ணணும் இல்லையா? ஸோ சும்மா எழுதி கொடுத்தா அது எப்படி நல்லாயிருக்கும்? நல்லா இருக்காது. ஸோ அதனால் மேலே வந்து கிளிட்டர் ஒர்க்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வெறும் அவள் கோட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தான், இந்த ரன்வே கிங் ரன்வே குயின் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ரன்வே கிங்குக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்ரோன் மாதிரி ரெடி பண்ணி அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் கிளிட்டர் ஒர்க்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணப்போ நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. ஆமாம், ஏன்னா வந்து நம்ம ஒன்று செஞ்சு கொடுக்குறோம், அது வந்து நீட்டாக இருக்கணும் இல்லையா? சும்மா ஏனோ தானோன்னு செஞ்சு கொடுக்கக்கூடாது. கஸ்டமைஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. அப்போது அதை நம்ம கரெக்டாக நீட்டாக செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? அதனால வந்து இந்த மாதிரிலாம் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்ன செய்கிறதுக்கு தான் 3 நாள் ஆயிடுச்சு. இதெல்லாமே செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு தான். டைம் எடுத்தாலும் பட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து நல்லா தான் வந்துருந்துச்சு. அது நானே தனியாக செஞ்சதுனால டைம் எடுத்துச்சா இல்லை என்னன்னு தெரில. பட் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக உட்காந்து பண்ண முடியல. ஸோ அதனால கூட இருக்கலாம். கண்டினியூஸாக நான் உட்காரல. 1 டேயில் வந்துட்டு ஒரு ஹாஃப் டே அந்த மாதிரி தான் உட்காந்து நான் பண்ணேன். ஏன்னா கடைக்கும் நாங்கள் போகணும் இல்லையா? ஸோ வந்து ஒரு ஹாஃப் டே உட்காருவேன், ஹாஃப் டே கடைக்கு போவேன், அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஃபுல்லாகவே நான் டைம் ஸ்லாப் பண்ணி தான் எடுத்தேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுத்தோன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் ஃபுல்லாகவே வந்து டைம் ஸ்லாப் பண்ணி தான் எடுத்தேன். அப்படி எடுத்துமே அதுவே வந்து நிறைய ரொம்ப லென்த்தாக தான் வந்துருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக சென்ட்ரலில் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ப்ளேஸ் ஆகிருக்கணும். ஸோ அதனால் ஸ்கேல் வச்சு அந்த இன்ச்சஸ் மாறாமல் ஒவ்வொன்றுத்துக்கும் மெஷர் பண்ணி வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் ஆனால் ஓகே தான். சில விஷயங்கள் டைம் எடுத்தாலும் அதை நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும் இல்லையா? ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இந்த ஒர்க்கில் இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று பண்ணி முடித்தாலும் ஓகே நல்லாயிருக்கு அப்படின்றது வந்து எனக்கு இதில் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரின்னு இல்லை, எந்த ஒரு புது விஷயமா இருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா நான் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு புதுசாக ஏதோ ஒன்று பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறதுக்கு நான் ரொம்ப வில்லிங்காக இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். இது ஃபஸ்ட்டு கேட்டப்போ அம்மா வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால வந்து சரி நம்ம இதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானே தான் ஃபுல்லாக இது வந்து இது மெஷர்மெண்ட் என்ன, எல்லாம் கட் பண்ணுற சைஸ் என்ன எல்லாமே நானே தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்து அவங்களுக்கு பத்திரமா அமுச்சும் விட்டுட்டேன். ஸோ எப்போவுமே வந்து புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக கஸ்டமைஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் ஆரி ஒர்க்லேயே வந்து வித்தியாசமாக ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து வில்லிங்காக இருப்பேன் பண்ணித்தரத்துக்கு. ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் அந்த க்ரோன் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு மேலே வந்துட்டு க்ளூ போட்டுட்டு அது மேலே வந்து கிளிட்டர்ஸ் போட்டுட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் போடுறதுக்கு நீ வந்து அந்த க்ளூலேயே வந்து கிளிட்டர் க்ளூ விற்கும் இல்லையா, அந்த மாதிரி நீ வாங்கி போட்டுடலாம்ல அப்படின்னாங்க. பட் ஆனால் அது இந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்காது. அதில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அது போடும்போது நல்லாயிருக்கும், பட் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அதில் அந்த கிளிட்டர் எஃபெக்டே இருக்காது. ரொம்ப அது நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால தான் இது டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ட்ரை பண்ணேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கம் போட்டுட்டு மேலே வந்துட்டு கிளிட்டர்ஸ் போட்டுட்டு நம்ம அப்படியெல்லாம் அது அப்படியே நீங்கள் வந்து அதை கீழே கொட்டினீங்கன்னா அது வந்து ஃபுல்லாலாம் வந்து அது மேலே வந்து இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நான் வந்து அந்த க்ளூ மேலெல்லாம் ஃபுல்லாகவே அதை வந்து, அதாவது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே அந்த கம் ஃபுல்லாகவே அந்த கிளிட்டர்ஸ் வந்து ஒட்டிக்கிற மாதிரி நான் வந்து மேலே வந்து அது மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் ப்ரஷ் வச்சு. அப்படி பண்ணால் தான் எனக்கு வந்து அது நல்லா
அந்த கிளிட்டர் வந்து அது மேலே நல்லா பிடிச்சிருந்துச்சு. நார்மலாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக வெறுமனே நம்ம ஸ்பார்க்கிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை உதரும் போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு அதில் வந்து கிளிட்டர் எஃபெக்ட் இல்லை. இந்த மாதிரி பண்ணும்போது தான் எஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்கா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அவுட்புட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு கோட்ஸுக்குமே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து நானே வந்து கொடுத்தேன். அவங்க இதெல்லாம் கேட்கவே இல்லை. பட் ஆனால் நம்ம பண்ணி தரும்போது நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒன்று பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நானே வந்து இந்த ஸ்டாரு, அதுக்கப்புறம் ரன்வே கிங், ரன்வே குயின் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு க்ரௌன் சிம்பிள், அதாவது கிங்குக்கான க்ரௌன் சிம்பிள், குயின்னா குயின்கான க்ரௌன் சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து ரன்னரப்புக்கு வந்துட்டு என்ன பண்ணேன், ரன்னரப்புக்கு வந்துட்டு நான் இந்த சிம்பிளும் கொடுக்கல. ரன்னரப் வந்து ஃபுல்லாகவே அந்த வேர்ட்ஸ் எல்லாமே கிளிட்டர் அப் பண்ணேன். இது இந்த மாதிரி மற்றது எல்லாத்துக்கும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கிளிட்டர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிம்பிள்ஸ்க்கு வந்துட்டு ஃபுல்லாக கிளிட்டர் கொடுத்துட்டு லாஸ்ட்டு அந்த இயருக்கு மட்டும் ஃபுல்லாக வந்து கிளிட்டர்ஸ் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணேன். ரன்னரப்புக்கு மட்டும் ரன்னரப் ஃபுல்லாகவே கிளிட்டர்ஸ் கொடுத்தேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் இது பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி டப்பாவில் கொட்டி, பட் ஆனால் என்ன சொல்கிறது, ஜோஹி வச்சுட்டு பண்ணுறதுலாம் இது வந்து சாதாரணமான வேலை கிடையாது. ஏன்னா அவன் எங்கே கொட்டிட போகிறான், இதெல்லாம் கொட்டுச்சுன்னு வைங்களேன் அவ்வளோதான். அந்த பாக்ஸ்லேயே பாருங்கள் எப்படி அது பிடிச்சிருக்குன்னு. அந்த பாட்டில்லையும் சரி அந்த பாக்ஸ்லேயும் சரி அது ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸாக இருக்குது. ஸோ டஸ்ட் அலர்ஜி வரும் இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணோம்னா. எப்படி தான் இந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் இதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாட்டி தும்மல் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ மைன்யூட் பார்ட்டிகல்ஸாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபைனலாக பார்க்கும்போது. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கானது. ஸோ இந்த மாதிரி இங்கே பாரு, ரன்வே குயின், அதுக்கு வந்துட்டு அந்த குயினோட க்ரோன் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இது வந்து அட்டாச்சும் பண்ணி தர சொல்லிட்டாங்க. ஸோ வந்து கம் போட்டு பண்ணலாமா நினச்சேன். பட் ஆனால் கம் போட்டு பண்ணால் நம்மளுக்கு அவ்வளோ செக்யூராக இருக்குமான்னு தெரில. ஸோ அதனால் ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு ஸோ அதை வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டிச் பண்ணி ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஷேஷை வந்து ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இந்த ஒர்க்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படி இல்லை இந்த ஷேஷே பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் காலேஜில் நடக்கிற ஈவெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது இல்லையா போட்டிருக்கும் போது. அதுவும் இந்த எல்லோக்கும் இந்த ரெட்டுக்கும் பயங்கர காம்பினேஷனாக இருக்குது. ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய்.